ஹாய் வணக்கம். ஸோ எயித்து பே கமிஷன் இது வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருந்துச்சு. அண்ட் இது கிட்டத்தட்ட முன்னாடி இருந்தே ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். கேட்டுகிட்டே இருந்தாங்க நிறைய பேர். கவர்மெண்ட் வந்து கொஸ்டின் பண்ணுறது எப்போ வரும் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சம்பள உயர்வு இல்லை, அதனால் வந்து இதை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நியூஸ் பேப்பர்ஸில் இருந்தது. தினமணியில் வந்து அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழு அண்ட் சென்ட்ரல் அனௌன்சஸ் ஃபார் தி 8th பே கமிஷன் அண்ட் 8வது ஊதிய குழு அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல், இது மாதிரிலாம் நீங்கள் நியூஸ் பார்த்துருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணுன்னா, இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன். அண்ட் எவ்வளோ சம்பளம் உயரும் இப்போ எனக்கு ஓகே இதெல்லாம் புரியுது. சிம்பிளாக நான் வந்து இப்போ இதற்கு முன்னாடி 30,000 சம்பளம் வாங்குறேன்னா இப்போது எனக்கு எவ்வளோ சம்பளம் உயரும் அப்படின்னு ஒரு ஒன்லைனர் கொஸ்டினாக கேட்டால் ஸோ அதற்கு என்ன பதில், அந்த மாதிரி நம்ம வந்து இதில் பார்த்துடலாம். கவர்மெண்ட் வேலை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த சம்பளம் வந்து ஒரு பெரிய முக்கியமான ஃபேக்டராக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் வந்து ஓகே நமக்கு எவ்வளோ சம்பளம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை இது பண்ணுறது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா, இன்றைக்கி குரூப் 2 2Aயில் வந்து நீங்கள் லெவல் 10 அப்படிங்கிற லெவலில் இருக்கீங்கன்னா உங்களோட பேசிக் சேலரி வந்து ஒரு 20,600 அப்படின்னா அதுக்கு மேலே டியர்னஸ் அலவன்ஸ் இது வந்து என்னென்னா, இப்போ அந்த இன்ஃப்ளேஷன் வருஷம் வருஷம் நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிட்டே போகுது இல்லையா, அதனால் டியர்னஸ் அலவன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த டியர்னஸ் அலவன்ஸும் சேர்த்திங்கன்னா, அது இல்லாமல் நம்ம வந்து ஹவுஸ் ரெண்ட்டு சிட்டியில் என்ன சிட்டியில் இருக்கும், சென்னையில் இருந்தால் ஒரு அலவன்ஸு, சேலத்தில் இருந்தால் ஒரு அலவன்ஸ், அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் சேர்த்தா 20,600 பேசிக் பே அப்படின்னு வரும்போது சேலரியாக பார்க்கும்போது 35,000 கைக்கு வரும். 35,000 சேலரி, அதில் 30,000 அந்த பென்ஷன் அதெல்லாம் பிடிச்சது போக ஒரு 30,000 கிட்ட கைக்கு வரும். ஸோ அப்போது 20,600 அப்படிங்கிற பேசிக் பே சேலரி இருந்தாலே ஒரு 30,000 சேலரி வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது, நீங்கள் அதர் அலவன்ஸ் எல்லாம் போடும்போது. இது 7th பே கமிஷனோட ரிசல்ட் அடிப்படையில், விச் இஸ் 7வது ஊதிய குழுவோட பரிந்துரைப்படி. இப்போது இது 8th பே கமிஷனோட பரிந்துரைப்படி எவ்வளோவா அதிகரிக்கும், எவ்வளோவா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரியான பேசிக் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் ஃபேக்டாக நீங்கள் வந்து இதை புரிஞ்சிக்கலாம். 1947 10 வருஷத்துக்கு ஒரு ஊதிய குழு அப்படின்னா என்ன, 57 ஒன்று, 67 ஒன்று, 77 ஒன்றுன்னு அப்படியே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் 2016 7வது ஊதிய குழு, கரெக்டாக அந்த 10 வருஷம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும். 2016 7th பே கமிஷன். தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்ட் கொடுத்துருந்தாங்க, அது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சம்பளமாக இப்போ பார்க்கலனா கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 7th பே கமிஷனை தலைமை தாங்கி நடத்தினவர் யார்? ஜஸ்டிஸ் ஏகே மாத்தூர். யூஸ்வலி ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஹெட்ஸ் தி பே கமிஷன். யூஸ்வலாக யார் இந்த மாதிரியான கமிட்டியை வந்து தலைமை தாங்குவாங்க அப்படின்ட்டுனா, ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர் தான் வந்துட்டு இதற்கான தலைமை தாங்குவார். 7வது பே கமிஷனுக்கு ஏகே மாத்தூர் அவர் வந்து இதற்கான தலைமை தாங்கியிருந்தார். அண்ட் இன்னும் அடுத்து 8th பே கமிஷனுக்கான கமிட்டி அமைக்கப்படலை. யார் தலைமை என்ன ஏது அதை பற்றிலாம் இன்னும் சொல்லலை. 2025 டிசம்பர் 31 இதோட இது வந்துட்டு முடியுது. அதுக்கப்புறம் 26 8வது பே கமிஷனோட இது வந்துட்டு கொடுத்துருவாங்க, சேலரி வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் கரெக்டாக 2026 ஜனவரி 1 அன்றைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஒருவேளை வந்து இப்போ 2026 டிசம்பர் மாதம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த ஒரு வருஷம் இருக்குல்ல, முன்னாடி ஒரு 12 மாதம் இருந்தது இல்லை, அந்த 12 மாதத்தோட சம்பளம் வந்திருக்கணும்ல. 2026 சேலரி உங்களுக்கு கொடுக்கணும் 8வது பே கமிஷனு. ஆனால் இந்த 2 வருஷம் எடுத்து கமிட்டி போட்டு அது இது எல்லாம் பண்ணி முடிச்சு 2026 டிசம்பரில் தான் உங்களுக்கு வந்து அந்த குழுவோட பரிந்துரையெல்லாம் அக்செப்ட் பண்ணி ஃபைனல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 12 மாதம் சம்பளத்தை சேர்த்து கொடுத்துருவாங்க. அதற்கு பேர் தான் அரியர்னு படிப்பீங்க. கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்க நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ சம்பளம் உயருது என்ன ஏதுன்ட்டு. பட் ஃப்ரெஷராக பார்க்குறீங்க, ஒரு ஆஸ்பிரண்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்ட்டுனா, இப்போ ஜனவரியிலேருந்து சேலரி, ஜனவரி 2026 சேலரி கொடுக்கணும். ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணது டிசம்பர் 2026 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட இந்த 10 மாதத்தோட அதாவது இந்த 11 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த 11 மாதத்தோட சம்பளம், அதாவது நீங்கள் 30,000 வாங்குறீங்க, ஆனால் உங்களுக்கு 50,000 கொடுத்துருக்கணும் அப்படின்னா இந்த மீதம் வர வேண்டிய 20,000 இருக்குல்ல, இது வந்து அரியராக உங்களுக்கு அந்த 11 மாதத்துக்கு சேர்த்து ஒரு அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் அந்த அரியர்ஸ், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். கவர்மெண்ட் தர வேண்டிய பணம் ஆனால் தரல, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தந்தாங்கன்னா அதுக்கு பேர் அரியர்ஸ், அவ்வளோதான். சரி, ஓகே. ஸோ பார்ப்போம், 2026 இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம், சான்சஸ் வந்து இருக்குது. எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ 1947 அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் எவ்வளோன்னு முடிவு பண்ணுறதுக்கு 10 வருஷத்துக்கு ஒரு குழு அமைப்பாங்க. அதன் அடிப்படையில் கடைசியாக 7வது பே கமிஷன் போட்டது. அதுக்கப்புறம் இப்போ 8வது பே கமிஷன் 2026 இம்ப்ளிமெண்ட் ஆகும். 2025 டிசம்பர் 31 இதோட அந்த டென்யூர் வந்து முடியுது, 10 வருஷம் முடியுது. 7வது பே கமிஷனை தலைமை தாங்கின ஒரு பேர் சொல்லிட்டோம், ஜஸ்டிஸ் ஏகே மாத்தூர். அண்டு ஒரு சிம்பிள் ஃபேக்டராக இந்த இடத்துல ஒன்று சொல்லியிருப்பாங்க, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, 7,000 அப்படிங்கிறது 7வது பே கமிஷனில் இருந்த அடிப்படை சம்பளம் 18,000. அதே போல் 2,50,000 வரைக்கும் வந்துட்டு அந்த அதிகபட்ச ஊதியம் உயரலான்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நம்ம ஒரு டேபிளேஷன் மாதிரி பார்க்கலாம். அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் இந்த பாயிண்ட் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க.
மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யூனியன் கவர்மெண்ட்டில் 50 லட்சம் எம்ப்ளாயீஸும் 65 லட்சம் பென்ஷனர்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50 லட்சம் பேர் இப்போ கரண்ட்டில் ஒர்க்கிங், 65 லட்சம் பேர் பென்ஷன் மத்திய அரசுகிட்டருந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த 8th பே கமிஷனோட அந்த பரிந்துரை வந்துட்டு இது பண்ணும். சரி, ஓகே, நம்ம வந்துட்டு இதில் சில கம்பேரிஷனாக இதை வந்து புரிஞ்சிக்கலாம். ஒரு ஒன்லைனராக புரிஞ்சிக்கணுன்னா, நீங்கள் வந்து 6th பே கமிஷன் 7th பே கமிஷனை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 8th பே கமிஷனில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். 2006 வந்துச்சு, 2016 இது வந்துட்டு பே பேண்ட் அண்ட் கிரேட் பே சிஸ்டம் அறிமுகப்படுத்துச்சு. இது வந்து சிம்பிளிஃபைடு பே மேட்ரிக்ஸ் கொண்டு வந்துச்சு. நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகும்போது 9-3, அதாவது லெவல் 10, 11, 12ன்னு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் அந்த 20,600 பேசிக் பே இருக்கிறத தாண்டி அடுத்த பேசிக் பார்த்திங்கன்னா 35,000. இப்போ இந்த 35,000 இருக்கிறது வந்து நம்ம வந்து 9-3ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல வேலைங்கும் போது அதை வந்து நம்ம கிரேட் பே அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அந்த சிஸ்டம் பதிலாக 7th பே கமிஷன் வந்து சிம்பிளிஃபைடு பே மேட்ரிக்ஸ் கொண்டு வந்தாங்க. மினிமம் பே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2006, அதாவது 2006 வந்த 6th பே கமிஷன் வந்து 7,000 ரூபாங்கிறத மினிமம் பேவாக கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து 18,000 இருந்துச்சு. இது இன்னும் அதிகரிக்கலாம், 30,000 வரைக்கும் போகலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இங்கே அதிகபட்சம் 6th பே கமிஷனில் அதிகபட்ச பே எவ்வளோ இருந்தது? 80,000 இருந்தது. 7th பே கமிஷனில் அந்த அதிகபட்சம் பே வந்து 2.5 lakhs வரைக்கும் போகலாம் பேசிக்ஸ்லேயே. அதுவே வந்து இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க. அது எவ்வளோ வந்து பேசிக் பேலேருந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பேசுகிறது தான் இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர். விச் இஸ் எவ்வளோ தூரம் வந்து இப்போ இருக்க இன்ஃப்ளேஷனு, இப்போ இருக்க விலைவாசி உயர்வு, இதையெல்லாம் கம்பேர் பண்ணி எத்தனை மடங்கு அதிகரிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சரி, இங்கே வந்து 1.86 டைம்ஸ் வந்து இதற்கு முன்னாடி இருந்த பே கமிஷன்லேருந்து 6th பே கமிஷனுக்கு 1.86 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வரும்போது, அதாவது 7th பே கமிஷனில் வரும்போது அதாவது 6th பே கமிஷன்லேருந்து 2.57 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த முறை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 3.5 வரைக்குமே போகலாம். மினிமம் வந்து ஒரு 3 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பற்றி இங்கே பேசியிருப்பாங்க. 8வது ஊதியக்குழு 3 அல்லது அதற்கு மேல் ஃபிட்மென்ட் காரணியை முடிவு செய்ய வாய்ப்புள்ளது. ஸோ அப்போ இந்த ஃபிட்மென்ட் காரணி அப்படிங்கிறது அந்த பேசிக் பேலேருந்து எவ்வளோ ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற அந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு 2.57 ஒரு 3 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு பேசப்படுது. ஸோ அப்போ பேசிக் பே, இப்போ நீங்கள் ஒரு 20,000 பேசிக் பே அப்படின்னா இந்த 20,000 நீங்கள் வந்துட்டு ஒரு அந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டரோட நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அத்தனை மடங்கு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து கிராஜுவேட்டி ஸ்கில்லிங் வந்து 10 லட்சம், இங்கே வந்து 20 லட்சம் வரைக்கும் இருந்தது. ஃபார் பீரியாடிக் இன்க்ரீஸ் பேஸ்ட் ஆன் டிஏங்கன்னா டியர்னஸ் அலவன்ஸ்னு பேர். வருஷம் இப்போ 10 வருஷத்துக்கு ஒரு முறை தானே பே கமிஷன் வருது. வருஷம் இன்ஃப்ளேஷனை பொறுத்து இந்த டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ அப்போ வருஷம் எவ்வளோ வந்து அந்த இது இன்க்ரீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது டியர்னஸ் அலவன்ஸ். 10 வருஷத்துக்கு ஒரு டைம் பேசிக் பேலையே எவ்வளோ மாற்றம் கொடுக்கலாம் அப்படின்னு பேசுகிறது வந்து இட் இஸ் பே கமிஷன். ஸோ இதற்கு பேர் நம்ம பே கமிஷன் சொல்லிடுறோம், இதற்கு பேர் டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். இங்கே பென்ஷன் பொறுத்த வரைக்கும் மினிமம் பென்ஷன் வந்து 9,000 அப்படின்னு செட் பண்ணாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் பென்ஷன், போஸ்ட் ரிட்டர்ன், இந்த பென்ஷன் ஸ்கீம் 2 பக்கமே மாறி இருக்குது, இப்போ இன்னும் மாறி இருக்குது. அதனால் இதை நம்ம தனியாக ஒரு வீடியோவாக பண்ணலாம். டியர்னஸ் அலவன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ், இங்கே வந்து வித் பீரியாடிக் அப்டேட்ஸ், அதில் வந்துட்டு வருஷம் என்ன மாதிரியான இன்ஃப்ளேஷன் இருக்கோ அதை பொறுத்து நம்ம பீரியாடிக்காக அப்டேட் பண்ண மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு சிம்பிள் ஃபேக்டராக நீங்கள் வந்து இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டரை அதை வச்சு உங்களோட சேலரியை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது என்ன அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து இந்த 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 இன்க்ரீஸை கொஞ்சம் ஈஸியாகவே கால்குலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் இப்படி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம பேசிக் பே எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 7,000 வந்து 6th பே கமிஷனில் பேசிக் பே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுவே வந்து 7th பே கமிஷனில் பேசிக் பே எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 18,000 இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது நீங்கள் வந்து இப்படி மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். அதாவது 7,000, இந்த 7,000ங்கிற பேசிக் பே எவ்வளோவா மாறுச்சு அப்படின்ட்டுனா 2.57 வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் பே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ 7,000 × 2.57 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 17,990 அதை நம்ம எங்கே கொண்டு வந்துருந்தோம் அப்படின்ட்டுனா 18,000 கொண்டு வந்துருந்தோம். ஸோ அப்போது நீங்கள் ஒரு வேலை இப்போ ஆல்ரெடி கவர்மெண்ட் வேலையில் இருக்கீங்கன்னா உங்களோட பேசிக் பேலேருந்து ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுவே பேசிக் பேவாக வரும். அப்போ 20,000 பேசிக் பே லெவல் 10 இருந்தீங்கன்னா 60,000 பேசிக் பேவே போய்டும். இது இல்லாமல் டியர்னஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட், அது இதுன்னு வரும்போது ஒரு 60 to 70 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், விச் இஸ் லெவல் 10 இருந்தீங்க அப்படின்ட்டுனா. அது இல்லாமல் ஆல்ரெடி இப்போ நீங்கள் வந்து 35,000 ஒரு பேசிக்கில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. லெவல் 11, 12 இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஒரு 35,000 பேசிக்கில் இருப்பீங்க. இப்போ 35,000 பேசிக்னா 35,000 ஆல்ரெடி பேசிக். இப்போ டியர்னஸ் அலவன்ஸ் இன்றைக்கி 7th பே கமிஷனுக்கான டியர்னஸ் அலவன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50% வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது 35,000
ப்ளஸ் வந்து அது இல்லாமல் 7th பே கமிஷனில் 35,000 பேசிக்கில் இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஒரு 50% வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அந்த டியர்னஸ் அலவன்ஸ் அது இது எல்லாம் சேருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது 35 ப்ளஸ் மினிமம் ஒரு 17 அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 55 கிட்ட வந்துடும். அரௌண்ட் 60,000 கிட்ட இன்னும் மற்ற அலவன்ஸ் அது இதெல்லாம் சேர்த்து ஒரு 60,000 கிட்ட வாங்குவாங்க. இப்போ 35,000 அப்படிங்கிற சேலரி எங்கே போய் நிற்கும் அப்படின்ட்டுனா இன்ட்டு 3 விச் இஸ் 1,05,000 பேசிக் பேவே போயிடும். அப்போ இந்த பேசிக் பேவே 1,05,000 இருக்குது. அதுலேருந்து டியர்னஸ் அலவன்ஸ் அது இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு 10-20 இன்க்ரீஸ் ஆகும். அப்ராக்சிமேட்டாக 1,00,000 போயிடும். இப்போ இருக்க சேலரி மாதிரி இன்னும் 3 மடங்கு அதிகமாக இருக்குது. அதுதான் இந்த பே கமிஷனோட ஆச்சரியம். அதனால தான் எல்லோரும் பே கமிஷன் அதை பற்றி பேசுகிறது. இப்போதைக்கு 2025 டிசம்பர் 31 விட யூனியன் கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த 7th பே கமிஷனோட அந்த டென்யூர் முடித்து 2026 ஜனவரி 1 அடுத்த பே கமிஷன் பற்றி அதோட ஒரு வேளை 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இல்லை என்றைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் 2026 ஜனவரி 1 சேலரி வந்து அரியர்ஸாக கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து எல்லா மாநில அரசும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அளவுக்கு இல்லைனா கூட ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ என்ன பேசிக் பண்ணால் இந்த 20,000 சொன்னதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பேசிக் பே தான். ஸோ அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன பேசிக் பே இருக்கோ அதிலிருந்து அவங்களும் அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்க்ரீஸ் ஒன்று கொடுப்பாங்க. இஃப் சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2026 வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஜனவரி 1 கொடுக்குறாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 2026 ஒரு டிசம்பரில் போல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே தமிழ்நாடு அரசோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு மாநில அரசோ 2027 ஜனவரிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட முன்னாடி இருக்க ஒரு வருஷத்தை வந்து அரியர்ஸாக கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து அந்தந்த ஸ்டேட் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணிப்பாங்க. எனிஹோ நீங்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே ஆல்ரெடி கவர்மெண்ட் வேலையில் இருந்தீங்கனாலும் சரி இல்லை படிச்சுட்டு இருக்கீங்கனாலும் சரி சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அதை வந்து ஒரு 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 டைம் எடுத்து நீங்கள் புரிஞ்சிக்கும் போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், முழுமையாக வந்து படிங்க. கவர்மெண்ட் சைடு வந்து இவ்வளோ சேலரி அவ்வளோ சேலரின்னு சொல்லி நீங்கள் சாதாரணமாக அதை வந்து நம்ம வந்து பேசிட முடியாது. இன்றைக்கி கூட நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். இஸ்ரோவை பற்றி படிக்கும்போது ஏன் நிறைய ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இஸ்ரோக்குள்ளே வரதில்லை அப்படின்னு வந்து ஒரு 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 தியரி மாதிரி பேசியிருந்தாங்க. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐஐடியில் படிக்கக்கூடிய நிறைய என்ஜினியர்ஸ் வந்துட்டு மோஸ்ட் டேலண்டட் பீப்புள் வந்து க்ரோர் கணக்கில் வந்து நிறைய ப்ரைவேட் கம்பெனி சேலரி கொடுக்குறதுனால அங்கே போயிடுறாங்க. வெரி பர்டிகுலர்லி கூகுள், அமேசான் இது மாதிரி நிறைய எம்என்சி வந்து க்ரோர் கணக்கில் சேலரி கொடுக்குறதுனால அங்கே போயிடுறாங்க. இப்போ நீங்கள் ஈவன் அவர் கூகுளோட சிஇஓவாக இருக்கக்கூடிய திரு சுந்தர் பிச்சை அவர்களே வந்து ஐஐடியில் படிக்கிறாரு. ஆனால் கூகுளோட அந்த எம்என்சிக்கு வேலை செய்யப்படுறார். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இஸ்ரோக்கோ இல்லை வேறு ஏதாவது அது சார்ந்த அது மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சார்ந்த ஒரு செக்டாருக்கோ வரல அப்படின்னு படிக்கிறோம். ஏன் வரல அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருந்தால் கூட ஒன் ஆஃப் த ரீசன் வந்து சேலரி, கம்மியான சேலரி அப்படிங்கிறது தான் இது. நம்ம வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு சேலரியிலேருந்து பார்க்கும்போது இது வந்து ஓகே அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கூட ஒரு நல்ல ஒரு செக்டார்லேருந்து வரும்போது கவர்மெண்ட்டோட சேலரி வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 10 வருஷமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 2016 ஒருத்தர் வந்து வேலைக்கு போயிருந்தாருன்னா 2026 வரைக்கும் சேலரியில் ஒரு பெரிய மாற்றம்னு ஒன்று இருந்திருக்காது. வருஷம் வந்து ஒரு 1000 ரூபா அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10 வருஷம் கழித்து இப்போ தான் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கும். அதுவுமே மோர் தென் 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதுவே 2026 நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா போன உடனே 8th பே கமிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இருக்க மாதிரி தெரிஞ்சால் கூட அடுத்த பே கமிஷன் வந்து உங்களோட அடுத்த சேஞ்ச் இருக்கிறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு சைடில் மைனஸாக பேசுவாங்க. நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனாலும் ஒரு சில நெகட்டிவான ஃபேக்டர்ஸாக இருக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த பே கமிஷனை வந்து கொண்டு வரணும். 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த சேலரி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுமே இருக்க தான் செய்யுது. நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கவர்மெண்ட் சைடில் நிறைய சேலரி வர மாதிரி தெரிஞ்சால் கூட இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நிறைய நல்ல இன்ஜினியரிங் நிறைய நல்ல ஒரு இன்ஸ்டிடியூட்ஸில் படித்து வரவங்க வந்து ஒரு பெரிய பேனர்லேருந்து வரவங்க எம்என்சி வந்து இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக க்ரோர்ஸ் கணக்கில் சேலரியை கொடுத்து கொண்டு போயிடுறாங்க. அதனால் இன்னுமே கவர்மெண்ட் வந்து அது சார்ந்த அந்த சேலரி அண்ட் அதர் இம்பேக்ட்ஸ் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இருக்குது. வாட் எவர் இட் இஸ். ஸோ 8th பே கமிஷன் வரப்போது ரொம்ப ஜாலியாக குஷியாக படிக்க ஆரம்பிங்க. ஒரு மோட்டிவேஷனாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவும் சொல்கிறது உண்டு. அதாவது நீங்கள் வந்து சில புக்ஸு அது மாதிரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்கன்னா போய் ஒரு 2 மாதம் சேலரி வாங்கினீங்க அப்படின்ட்டுனா நீங்கள் அது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண காசு எல்லாம் மேக்ஸிமம் ஒரு 2-3 மந்த்ஸ் சேலரிலேயே எடுத்துருவீங்க. அதனால ஒரு புக் வாங்குறதுக்கோ ஒரு நல்லதாக வந்து ஒரு 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 டிவைஸ் வாங்கி படிக்கிறதுக்கோ இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் உட்காந்து படிக்கணும்னு தோணாங்க போய் படிக்கிறதுக்கோ
உங்களால் முடியும்னா செலவு பண்ண தயங்காதீங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது உண்டு. இஃப் சப்போஸ் நம்மளால் முடியாது அப்படிங்கும்போது நம்ம வந்து நார்மலாக நம்ம ஊரில் இருக்க லைப்ரரியில் படித்து கூட பாஸ் ஆகிடலாம். அந்த மாதிரியான பாஸ் ஆகிறவங்களும் நிறைய உண்டு. இப்படி தான் பாஸ் ஆகணும்னு எதுவும் கட்டாயம்லாம் இல்லை. பட் முடியும்னா நீங்கள் வந்து புக்ஸ் வாங்கிக்கிறதுக்கு, இல்லை வந்து அதற்கான டிவைஸ் வாங்கிக்கிறதுக்கு, அதற்கான வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் பணத்தை கட்டி படிக்கிறதுக்கு தயங்காமல் நீங்கள் போய் படிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ் சேலரியில் அதை எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவீங்க. அதனால் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலையை வந்து சீரியஸாக எடுத்து படிக்கிறீங்க அப்படின்ட்டுனா கோ ஃபார் இட். ரொம்ப தீவிரமாக படிக்க ஆரம்பிங்க. இந்த 2025 வந்து பர்டிகுலராக டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது ஒரு முக்கியமான இயராக இருக்குது. ஏன்னா ஆனுவல் பிளானரில் வந்து சூப்பராக வந்துட்டு அதற்கான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அண்ட் மோரோவர் 2026 ஒரு எலெக்ஷனும் இருக்கிறதுனால, ஸ்டேட் கவர்மெண்ட் மாநிலத்திற்கான ஒரு எலெக்ஷன் இருக்கிறதுனால 2025 நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து 2026 வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி போஸ்டிங்ஸ் வந்துடுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதனால் 2025 வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 15 நாள், ஒரு 17 நாள் ஓடிடுச்சு. இன்றைக்கி திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் முடிஞ்சு. இன்னும் ஒரு 10-12 டேஸ் தான் இருக்குது. அதனால் சீக்கிரம் டைம் போயிடும். 2025 பார்க்குறதுக்கு வந்து இப்போ ஓகே இப்போ தான் நியூ இயர் பிறந்திருக்கு அப்படின்னா கூட ரொம்ப டக்குன்னு டைம் போயிடும். அதனால் படிக்கணும்னு முடிவு பண்ணால் வேகமாக படிச்சுட்டு வந்துடுங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ. டடா.